அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அறிவது வழக்கம். அதற்காக யார் இந்த அமைச்சரை அழைத்து விசாரிக்க வேண்டும். அதற்கு முன்னாக என் இஷ்ட தெய்வத்தை ஒருமுறை வணங்கிவிட்டு பிறகு அமைச்சரை அழைப்போம். நீயே என் வாழ்வுக்கு கதியானவன் முருகா, நீயே என் வாழ்வுக்கு கதியானவன், நீயே என் வாழ்வுக்கு கதியானவன், நிலையாக என்னை காக்கும் துணையானவன், நீயே என் வாழ்வுக்கு கதியானவன், நிலையாக என்னை காக்கும் துணையானவன், நீயே என் வாழ்வுக்கு கதியானவன். தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே, தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே, தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே, தன்னமுதாயினிக்கும் தனி தெய்வமே, தன்னமுதாயினிக்கும் தனி தெய்வமே, நீயே என் வாழ்வுக்கு கதியானவன், நிலையாக என்னை காக்கும் துணையானவன், நீயே என் வாழ்வுக்கு கதியானவன். தாயான உள்ளங்களை கனியாக்குவார், மாயான உள்ளங்களை கரியாக்குவார், தாயான உள்ளங்களை கனியாக்குவாய், கண்டாய் என்றால் போதும் பிடி போக்குவார், மாயான உள்ளங்களை கரியாக்குவார், கண்டா என்றால் ஒரு பிடி போடுவார், தாயார உழைப்பாட வாழ்ந்துவார், வாயார உழைப்பார மனம் போடுவார், தாயார உழைப்பாட வளர்ந்துவாய், உன்னை வாழ்த்தி துதி போர்த்து வழிகாட்டுவாய், வாழ்த்தி துதி போர்த்து வழிகாட்டுவாய். என் வாழ்வுக்கு கதியானவன், நிலையாக என்னை காக்கும் துணையானவன், நீயே என் வாழ்வுக்கு கதியானவன். அப்படி எனது மூத்த அமைச்சரை அழைத்து என் நாட்டு மக்களை பற்றி விசாரணை செய்ய வேண்டும். அதற்காக யார் எங்கே? ஐம்பத்தாறு தேசத்தையும் விசாரணை செய்வது மந்திரியுடைய வழக்கம். அப்படி இருக்க ஒருவேளை எந்த நாட்டு அரசர்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அவர்கள் எல்லாம் சரி செய்து பிறகுத்தானே வர வேண்டும். அழைத்தவுடன் வந்துவிட முடியுமா? ஆகையினால் அழைத்த போதும் ஏதோ உள்ளே அவசர வேலையாக இருக்கிறார் போல இருக்கிறது. வரட்டும், பார்ப்போம். சொல்லாத நாள் இல்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா.
வடிவேலா தொடர்மிகும் வடிவேலா தொடர்மிகும் வடிவேலா தொடர்மிகும் வடிவேலா. அமைச்சரே ராஜ கம்பீர ராஜ வாக்காளர் வாழ்க. உன்னருள் அன்பு வைத்தோம் எங்கள் மகாராஜா மந்திரி உங்கள் புகழ் எங்கள் மகாராஜா உலகமெல்லாம் உங்கள் புகழ் எங்கள் மகாராஜா. உங்கள் மீது அன்பு வைத்தோம் எங்கள் மகாராஜா எங்கள் மகாராஜா உலகமெல்லாம் உங்கள் புகழ் எங்கள் மகாராஜா. நாடு கழிக்க வேண்டும் எங்கள் மகாராஜா. நாடு ஜெயிக்க வேணும் எங்கள் மகாராஜா. நல்லவர்கள் வாழ வேண்டும் எங்கள் மகாராஜா. நல்லவர்கள் வாழ வேண்டும் எங்கள் மகாராஜா. ஒரு கழிக்க வேண்டும் எங்கள் மகாராஜா எங்கள் மகாராஜா. அவர்கள் வாழ வேண்டும் எங்கள் மகாராஜா எங்கள் மகாராஜா தக்க மகாராஜா எங்கள் மகாராஜா தக்க மகாராஜா. அமைச்சரே அழைத்தவுடன் என்னை அனுதினமும் புகழ்ந்து வரவேற்று பேசுவதுதானே தங்களுடைய வழக்கம். அப்படி வாழ்த்துரை பாடி வரவேற்று வந்தமைக்காக மிக்க மகிழ்ச்சி. அமைச்சரே சீக்கிரமாக அழைத்த காரணம் காரணம் ஆண்டுக்கு ஒரு முறை வருமுன் உரைப்பது மந்திரிக்கு அழகு. அப்படி இருக்க தாங்களை அழைத்து என்னுடைய கலிங்க தேசம் எப்படி இருக்கிறது, நமக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய 55 சிற்று அரசர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தாங்கள் மூலமாகத்தானே அறிவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். ஆமாங்க. அப்படி இந்த ஆண்டு இதுவரை என் நாட்டு மக்களையோ இல்லை என்னுடைய சிற்று அரசர்களையோ நான் விசாரணை செய்யவில்லை. ஆகையினால் அதன் காரணமாக இன்று தாங்களை அழைத்து அதை விசாரிப்பதற்காக அழைத்திருக்கிறேன். நாங்கள் சித்தந்திர பாக்கியம். அமைச்சரே எமது நாட்டில் தேவாலயம், பெருமாலயம், கிருஷ்ணாலயம் இது போன்ற மாரியம்மனுடைய ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களிலே தினமும் 6 கால பூஜை நடைபெற்று என் நாட்டு மக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏதேனும் வாழ்நாளில் குறை இருந்தால் அதை தெய்வத்திடம்தான் முறையிடுவார்கள். அப்படி முறையிட்டு அவர்களுக்கும் அந்த தெய்வங்கள் எந்த குறையும் இல்லாமல் பாதுகாத்து என் நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதை தாங்கள் மூலமாக அறிய விரும்புகின்றேன். நாங்கள் சித்தந்திர பாக்கியம். தேவாலயங்கள் தோறும் 6 காலம் பூஜை, தேவாலயங்கள் தோறும் 6 கால பூஜை, ஆலயங்கள் தோறும் 6 காலமும் பூஜை, ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை, அனுதினம் நடக்கின்றதா மன்றி. சரி, ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை நடைபெற்று என் கலிங்க தேசத்து மக்கள் எந்த குறையும் இராமல் சிறப்பாக எங்கு சென்றாலும் கலிங்க தேசத்து மன்னன் கெஜகேது வாழ்க 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 என்ற கூக்குரல் கேட்கிறதா, இல்லை ஏதேனும் என் மீது குறை இருக்கிறதா? அமைச்சரே நம்ம நாட்டுல தேவாலயம், பெருமாலயம், விஸ்ராண்ட சொல்லக்கூடிய 6 கால பூஜை நெய்வேத்தியங்களும் யாதொரு குதிரைமை நடந்து வருகிறது, எந்த குறை இல்லைங்க. ஆமாங்க. அப்படி என்றால் என் நாட்டு விவசாய பெருமடி மக்கள், அமைச்சரே மகாராஜா, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று என்னுடைய விவசாய மக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலேயே நாதியற்ற மக்கள் என்று சொன்னால் அது விவசாயிகளால்தான் இருக்க முடியும். மாறிவிட்டாங்க இப்போ. இல்ல, ஏனென்று சொன்னால் அதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவன் அவன் வைப்பதுதான் விலை. ஒரு பேனாவை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஊசி எடுத்துக் கொள்ளுங்கள், 5 ரூபாய் என்று அவன் உற்பத்தி செய்தால் அதை அவன் விற்று விடுகிறான். ஆனால் என்னுடைய விவசாய மக்கள் 6 மாத காலம் ஒரு பயிரை விளைவித்து அதற்கு விளை வைப்பவன் யாரோ, என்ன விளை வைக்கிறான் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைதான் இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலை சீக்கிரமாக வர வேண்டும்.
மதமும் ஒன்று மழை மாதவ போன்று மலை மதமும் ஒன்று மழை மாதவ போன்று மலை மாநிலத்தில் தான் பொழித்து மாநிலத்தில் தான் பொழித்து மாநிலத்தில் தான் பொழித்து மாநிலத்தில் தான் பொழித்து மக்களெல்லாம் சிறப்பாகவே இருக்கின்றார் என் நாட்டு மக்கள் எப்பொழுதும் சிறப்பாகவே இருக்கின்றார் செருப்புடைப்பாய் வந்து என் நாட்டு விவசாய மக்கள் எல்லாம் அவர்கள் இட்ட பயிர்களை மாதம் மும்மாறி மழை பொழிந்து மனது நிம்மதியோடு அறுவடை செய்து சிறப்பாக இருக்கின்றார்களா இல்லை என் நாட்டு மக்கள் ஏதேனும் குறையாக இருக்கிறார்களா? அமைச்சரே, மழையை பத்தி கேட்க வேணாங்க. யா, தொடர்ந்து வெட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு ஊர்ல தப்பிச்சிருவாங்க. விரட்டி கொண்டிருந்தாலும் இந்த அம்பளுடைய அருளை பாத்தீங்களா? அண்ணன் கூட சொன்னாரு, சுத்தி வர மழை பெஞ்சிட்டே இருக்கு, நமக்கு மழை பெய்யல அப்படின்னு. அதான் உண்மை. வர்ற வழியெல்லாம் நமக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது, சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த வர்ண பகவானையே என்னுடைய திருவிழாக்காக கொஞ்சம் பொருட்கள் என்று அந்த அம்பாள் சொல்லி சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினால மாதம் மும்பாறு பெய்து நாடு நகரம் சிறப்பா இருக்கு, எந்த குறை இல்லைங்க. அப்படி என்றால் என் கலிக தேசத்தில் யாதொரு குறையும் என்று சொன்னீர்கள். அமைச்சரே, மகாராஜா, நமக்கு கீழ்வடிந்து நடக்கக்கூடிய சிற்றரசர்கள் இருக்கிறார்களே, ஆமாங்க. அந்த தேசத்து மன்னர் எல்லாம் நம்ம சித்தரசர் அனைவரும் நமக்கு கப்பம் தண்ணி கட்டினாரா, நம்ம சித்தரசர் அனைவரும் கட்டினாரா கப்பம் தண்ணி. நம்ம சித்தரசர் அவரு சித்தரசர் அனைவரும் நமக்கு கட்டினாரா கப்பம் தண்ணி. நம்ம சித்தரசர் அனைவரும் கட்டினாரா கப்பம் தண்ணி. எடுத்து சொல்லுவார் நமக்கு கீழ்படுத்தி நடக்கக்கூடிய சிற்றரசர்கள் வழக்கம் போல் கப்பத்தை கட்டி தாங்கள் கையொப்பத்தோடு அரசாட்சி செய்கிறார்களா, இல்லை அதில் ஏதும் குறை இருக்கிறதா? நமது சித்தரசர் அனைவரும் நமது சித்தரசர் அனைவரும் பகுதி கட்டினாரே கப்பங்களே சித்தரசர் அனைவரும் கட்டினாரே கப்பங்களே சித்தரசர் அனைவரும் கட்டினாரே கப்பங்களே சித்தரசர் அனைவரும் பகுதி கட்டினாரே கப்பங்களே. அமைச்சரே, நமது கீழ்படுத்துகிற சிற்றரசர் அனைவரும் ஆஹா. கப்பங்களை கட்டி ஆ. ரசீதுகளை பெற்று செல்கிறார்கள். சந்தோஷம், நான் சென்று வரட்டுமா? ஆனால் அமைச்சரே, ஒரு சிறு குறை. ஆனால் என்றால் எப்பொழுதுமே ஆனால் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வார்த்தையாக வந்து நாட்டுவிடும். ஆமாம். அமைச்சரே, இதுவரை இல்லாமல் ஆனால் என்று ஒரு வார்த்தையை இன்று புதிதாக சேர்க்கின்றீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று உடனடியாக தாங்கள் இடத்தில் தெரிவிக்க வேண்டும். வேற ஒண்ணும் இல்லைங்க. சாலாபுரி ஆளுகின்ற தூமச்சேன் 3 ஆண்டு காலங்கள் கப்பலை கட்டுவீங்க. அமைச்சரே, சாலோபுரிய பரிமாணம் செய்யக்கூடிய தூமைச்சேனன் எனது அமைச்சரவையிலே மிகவும் அன்போடும் பரிவோடும் நடந்து கொண்ட காரணத்தினால் அவனை சாலோபுரிக்கு மன்னனாக்கி அழகு பார்த்தவன் இந்த கஜகேது. ஆண்டுதோறும் அரசுகளுக்கு முன்னாலே வந்து கப்பத்தை கட்டக்கூடிய அவன் 3 ஆண்டு காலம் கட்டவில்லையா? ஆமாங்க. அமைச்சரே, 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 3 ஆண்டு காலம் ஏன் தாங்கள் இதுவரை விட்டு வைத்தீர்கள்? இந்த ஆண்டு கட்டி விடுவான், அடுத்த ஆண்டு கட்டி விடுவான் என்று போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அவகாசம் கொடுத்தோம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் அவனுக்கு அவகாசம் கொடுத்தீர்கள். ஆனா அதை அவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லையே. ஆமாங்க. கடைசியாக என்ன செய்திருக்கிறான்? தாங்கள் அதுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? அதாங்க, கப்பம் கட்டவில்லை. கப்பம் கேட்ட அமைச்சரே, நான் என்ன தெரிவிக்கின்றேன், ஆண்டுக்கு முன்னாடியே வரக்கூடியவன் தூமைச்சேனன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல அரசன் 3 ஆண்டு காலமாக கப்பத்தை கட்டாமல் வைத்திருக்காங்க என்று சொன்னால் தாங்கள் உடனடியாக மறைமுகமாக ஆளை அனுப்பி அதற்கு என்ன காரணம் என்பதை விசாரணை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? கண்டுபிடிச்ச மகாராஜா. சாத்தியங்களா? ஆமாங்க. என்ன காரணம்? எனக்கு ஒரு மகன் சத்யவான் என்று இருக்கிறான்.
அவன் வீர தீர பலத்தால் பொருந்தியவன். ஆனால் நமக்கு கப்பலை கேட்ட போர் தொடுத்து நம்ம வென்றலாம் என்ற ஒரு அகந்தங்க. ஓஹோ, சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறுவன் அவன் கூடவே வந்து அவன் கப்பம் கட்டுவதை பார்த்து கொண்டே இருப்பான். அது அப்போ அப்படிப்பட்டவன் இப்பொழுது வீரத்தீர பலாத்காரம் பொருந்திய வீரனாக வளர்த்து விட்டானா? ஆமாங்க. அப்படி என்றால் வீரத்தீரமிக்க மகன் சத்தியவான் நம் நாட்டில் இருக்கிறான். இனிமேல் எதற்காக கிளைகளுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்ற மமதை என்ன வந்து விட்டாரா? அமைச்சரே, தாங்கள் விசாரணை செய்ததில் அப்படி வில்வித்தை குதிரையேற்றம் அனைத்தையும் கற்றுக்கொண்ட சத்தியவான் எந்த நிலையில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்பதையெல்லாம் விசாரணை செய்தீர்களா? இப்போது தன்னுடைய மாமனாரோட மணிமேகலாபுரம் சென்றிருக்கிறான். இல்ல, அப்படி வீரமிக்க அவன் மகன் சத்தியவான் அவன் மாமனார் வீடு மணிப்புரம் சென்றிருக்கிறானா? அமைச்சரே, அப்படி என்றால் கப்பம் கட்டாத ஏமாற்றி வரும் ரூபச்சரனை என்ன செய்யலாம் என்பதற்கு தாங்களே எனக்கு ஒரு யோசனையை இந்நேரத்தில் சொல்ல வேண்டும். இப்பொழுது நம்முடைய படையெல்லாம் திரட்டி இரவோடு இரவாக சென்று அவனை எப்படியாவது கைது செய்து நாட்டையும் வென்று விடலாம். ஓஹோ, சரியான யோசனை. அவன் மகன் இல்லாத இந்த நேரத்தை நமது படை அனைத்தையும் தயார் செய்து இரவோடு இரவாக செல்ல வேண்டும். அமைச்சரே, அதற்குத்தான் உங்கள் அறிவுரை கேட்டேன். பகலிலே சென்றால் எதையும் அறியாத அப்பாவி மக்கள் படைக்கு பலியாகி விடுவார்கள். எந்த விதமான உயிர் சேதமும் பொருட்சேதம். அவர்கள் உறங்குகிற இந்த நேரத்தில் இரவோடு இரவாக நமது கலிங்க தேசம் படை அனைத்தையும் தயார் செய்து அவனது சாலாபுரியை நோக்கி கொடை சுற்றி அழைத்தவர் குரலுக்கு அழைத்தவர் குரலுக்கு வருவேனாய் கீரையிலே கலந்து அங்கி துடைக்கும் கையாவா கையாவா அழைத்தவர் குரலுக்கு வருவே என்றார் கீதையிலே அழைத்தவர் குரலுக்கு வருவே என்றார் கீதையிலே கல்
என் பெயரோ தூய்மைச்சேனன். என் மனைவி பத்மஸ்ரீ. எனக்கு ஒரு மகன் இருக்கின்றார், சத்தியவான். சாலோபுரி ஆட்சி புரிகின்ற மன்னனா இருந்த போதிலும் 3 ஆண்டு காலமாக வானம் பொழியவில்லை, பூமி விளையவில்லை, மக்கள் எல்லாம் பசியோடு பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். மகன் சத்தியவானை மணிப்புறம் அனுப்பி வைத்திருக்கின்றேன் மாமன் வீட்டிற்கு. ஏதாவது செல்வம் இருந்தால் சேகரித்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. இருந்த போதிலும் 3 ஆண்டு காலமாக வானம் பொழியவில்லை, பூமி விளையவில்லை, என்ன செய்வது? நித்தம் நித்தம் மாறுகின்ற எத்தனையோ நெஞ்சில் நினைப்பதிலே நடப்பதுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்ற எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்ற எத்தனையோ நெஞ்சில் நினைப்பதிலே நடப்பதுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்ற எத்தனையோ. ஒன்று மயங்குகின்றது. என்றால் யார் தடுப்பதே? மாறுகின்ற எத்தனையோ நெஞ்சில் நினைப்பதிலே நடப்பதுதான் எத்தனையோ. மாறுகின்ற எத்தனையோ. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ. உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ. ஒரு நாள் பொழுதும் புலராதோ.
பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான் அதுவே இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தான் அதுவே பிறக்க வைத்தான் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தான் அதுவே இருக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான் தன்னை மேல் பிறக்க வைத்தான் நபி தொட்டி பிள்ளை புரட்டி கொடுப்பவர் இங்கே அலை கடல் மேலே அலையாக இழைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே விளக்காயனையும் கடலாய் எங்கள் விளக்காயனையும் கடலாய் எங்கள் முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடர்ந்து இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான் அதுவே இருக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான் கரவே பிழைக்க வைத்தான் நடுவே பயணம் போனா உடனே வருபவர் யாரோ தனியாய் வந்தோ துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒரு நாள் துயரம் தருவார் ஒரு நாள் வருவார் ஒரு நாள் போவார் ஒரு நாளும் துயரம் ஒரு ஜாமி வளர்ப்பவர் உயிரை ஊரால் நினைப்பது சுலபம் ஊரால் நினைப்பது சுலபம் தரையில் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான் தரையில் இருக்க வைத்தான் பெண்களை தண்ணீர் குளிக்க வைத்தான் தரையில் பிறக்க வைத்தான் அண்ணா ஆபத்து வர 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 கலிங்கர சுப்பிரமணியன் கெதகேது நம் நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான் வரட்டும் வேதார்த்தம் பூமாலை வருது கண்ணா ஆட்டி ஆட்டு வித்தாள் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா பகிவர்களே நானும் வெல்வேன் அறிவனாலே ஆனா நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாதத்தாலே
பாஞ்சாலி உன்னிடத்தில் வேலை கேட்டான் பாஞ்சாலி உன்னிடத்தில் வேலை கேட்டான் பாஞ்சாலி உன்னிடத்தில் வேலை கேட்டான் அந்த பார்த்தவள் உன்னிடத்தில் தீமை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் உன்னிடத்தில் என்ன கேட்பேன் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் நன்மை செய்து துன்பமாக உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டிருக்கால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆதையா ஒன்றிலே ஆடாதாரே கண்ணா கனவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் கனவு கிடைத்தாலும் மயக்க மாட்டேன் கனவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா உள்ளத்திலே உள்ளதுதான் உணவும் கண்ணா உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா உன்னை எண்ணி உனது உடனே விலகும் கண்ணா உன்னை என்றே புரிந்து கொண்டால் துன்பம் விலகும் கண்ணா ஆற்றிருக்கால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா அதை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா அவசரே ஆபத்து 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 என்று சொன்ன மந்திரி உடனே சுரங்க வழிபாதையாக சென்று என் மகன் சத்யாவை உடனே அழைத்து வரும் ஓடிட்டு ஓடி 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 ராஜுவோ ஓடிட்டு ஓடி ஓடி ராஜுவோ ஓடி ராஜுவோ ஓடி ராஜுவோ அமைச்சரே, எப்படியோ படியோடு வருவதை கண்டாமல் கோட்டையை கூட மூடாமல் போட்டுவிட்டு ஓடி ஒளிந்து விட்டார். ஆக மொத்தம் இந்த மண் கோட்டையை வைத்துக் கொண்டுதான் மணக்கோட்டை கட்டி இருக்கிறார். ஆமா. அமைச்சரே, தாங்கள் உள்ளே சென்று அவன் எங்கு ஒளிந்திருந்தாலும் அவன் கரத்தை கட்டி என் காலடிக்கு கொண்டு வாருங்கள். பிறகு நான் பேசிக் கொள்கிறேன். கோட்டை கூட சாத்தாம ஓடி இருக்காங்க, உள்ளே தாண்டி இருக்க முடியாது. இங்கதான் இருப்பா உள்ள இங்க தாங்க ஆலசமானத்தை தாண்டி இருக்க முடியாது. புரிஞ்சுது? கொண்டு வாருங்கள். ஆமா, ஆமா. அண்ணா, வாருங்கள் அண்ணா, வாருங்கள். தாங்கள் வருகிறேன் என்று சொல்லியிருந்தால் தங்களுக்கு தக்க ஏற்பாடு செய்திருப்பேன். அடடடடடடா. எவ்வளவு படிவு! எப்படியாவது ஒளிந்திருந்து உன்னை பிடித்த பொழுது தப்பித்து ஓடுவதற்கு வழியை தருகிறாய். உன் வரவேற்பு யாருக்கு தேவை? நடக்க வேண்டிய முறையோடு நீ நடந்திருந்து அழைக்க வேண்டிய முறையோடு என்னை அழைத்திருந்தால் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடு ரதத்தில் வந்து இறங்கி உன்னை மகிழ்த்திருப்பேன். ஆனால் என்னை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் படைத்த நீ படையோடு வந்து வளர்த்ததைக் கண்டு தெரியாதவனைப் போல் வணக்கம் அண்ணா வா என்று அழைக்கிறார். துமைச்சனா, மன்னா, என்னை பார்க்கின்ற போது திருடன் போல் தெரிகிறதா? அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உன்னை நல்லவன் என்று நினைத்தேன் நான். ஆனால் நய வஞ்சகன் என்பதை புரிந்து கொண்டேன் இப்போது. ஆகவே வானம் விளையவில்லை, பூமி விளையவில்லை, மக்கள் எல்லாம் பசியோடு பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். 3 ஆண்டு காலமாக கப்பம் கட்டவில்லை என்பதற்காக வேண்டி இருட்டு வேளையிலே திருட்டு நாயை பாத்தீங்களா? என்ன சொல்றான் பாத்தீங்களா? இருட்டு வேலையில திருட்டு நாயே அப்படிங்கிறான். ஒரு நேரத்தா சொன்னா சும்மா லேசா நீ விளக்கமா எடுத்து சொல்றியா? அறிவுகட்ட மந்திரி ஏமாற்றுவதற்காக நாயை என்கிறார். யார் நாய் என்பதை
அவன் காண்பிக்கிறேன். இப்பொழுது என்ன சொல்கிறான் பார்த்தீர்களா? மாதம் மும்மாறி மழை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி எப்பொழுதுமே மழை பெய்து கொண்டு ஏதேனும் ஒரு வழியிலே என் மக்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்ற இந்த வேளையில் 3 ஆண்டு காலம் என் நாட்டில் மட்டும் மழை பொழியவில்லை என்று போய் சொல்லுகிறான். அவனுக்கு அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசன் ஓடி வந்து கப்பம் கட்டுகிறான். வானம் பொழியவில்லை, எதற்காக கப்பம் என்று கேட்கிறாய்? யோமிச்சனா, எதற்காக நீ கப்பம் கட்டவில்லை என்பதை நான் சொல்லட்டுமா? நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இருக்கிறது. என் மகன் இல்லாத நேரம் பார்த்து இருட்டு வேளையிலே நீங்கள் வருகின்ற போது என நான் தெரிந்து கொண்டேன். என் மகனுக்கு பயந்து என் மகன் அனைத்து வில்வித்தைகள் வீரர்களும் அறிந்திருக்கிறார். ஆகவே சத்தியாவன் இருக்கும்போது செல்லக்கூடாது என்று சொல்லி நீங்கள் இருவரும் இருட்டு வேளையிலே நாயை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நீ அப்படி ஒரு மகனை வளர்த்து நாய் போல் நினைத்துக் கொண்டு நீ இருக்கிறாய். உன் மகன் சத்தியவான் ஒருவன் அல்ல, 1000 சத்தியவான் வந்தாலும் இந்த கெஜகதுவை அசைக்க முடியாதுடா, அசைக்கவே முடியாது. ஒரே ஒரு மகனை பெற்று ஏதோ அவனுக்கு வீரத்தினாக வளர்த்து விட்டாய் என்பதற்காக ஏமாற்ற வேண்டும் என எண்ணம் படைத்த சண்டாளா, உனக்கு கடைசியாக ஒரு முறை வாய்ப்பு தருகிறேன். எனக்கு சேர வேண்டிய 3 ஆண்டு கால கப்பத்தையும் இந்த இடத்திலே கட்டி இதுவரை கட்டாமல் இருந்ததற்கு என் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டால் உனக்கு உயிர் மிச்சமாகும். இல்லை என்றால் அதுவும் மிஞ்சாது. உனக்கு எது நல்லது என்று முடிவு செய்ய வாசிக்கலாம். ஆகவே வருகின்ற போது எவனும் எதையும் கொண்டு வரவும் அல்ல, செல்லுகின்ற போது யாரும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் அடுத்து வரக்கூடியவங்களுக்கு சொந்தம். ஏன்னா நீங்க உங்களுக்கு சொந்தம் சொல்லல. அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கப்பம் கட்ட முடியாது. முடியாதா? முடியாது. அமைச்சரே, மயிலே மயிலேன்னா இடக்கூடாது. இல்ல இல்ல இழுத்து வச்சு குடும்பம் இல்லையே. என் அமைச்சரவையில ரொம்பவும் பணிவா நடந்தவன். இன்னமும் ஒரு வாய்ப்பு அவனை கொடுத்து பார்ப்போம். கடைசியாக இறுதியாக உறுதியாக கேட்கிறேன். உறுதியாக கப்பம் கட்ட முடியுமா? முடியாது. கட்ட முடியாது. என்ன அப்படியே பம்புற பம்புறா திருட்டு நாயம்னா பம்புற சீக்கிரமா முடிவுக்குவா. இப்ப நான் முடியாதா? ரொம்ப பம்மாதரா, பம்மிதான் என்ன ஏமாத்து வேணுங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கேன். சொல்லு, கப்பத்தை கட்டுறியா? இதெல்லாம் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, இங்கேயே கொடு. இல்ல மந்திரி, அதாவது நான் வரும் வேளையில் அவன் கலிங்க தேசத்திலே அவர்கள் நடன மாதர்களா இல்லை அவன் அரசுடைய பணியாளர்கள் தெரியவில்லை, மாதர்கள் நிறைய பேர் அவன் அரண்மனையிலே பார்த்தேன். அங்கே சென்று மதுவை அறிந்து விட்டு அந்த மாதர்களோடு சற்று உல்லாசமாக இருக்கிறேன். அதுக்குள் உங்களுக்கு சோமபானம் அனைத்தும் ஏற்பாடு செய்திருக்கிறாரா? அப்பயே சென்று வருகின்றேன். மந்திரத்தில் ஒரு மந்திரி எதற்காக சந்திரன் இல்லாத வானமும் தாமரை இல்லாத புகையும் மந்திரி இல்லாத வேண்டனும். மந்திரி இல்லாமல் அரசன் இருக்க முடியுமா? மந்திரி இருந்தாத்தான் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டியதானே. எப்பயா சொன்னேன்? என்ன என் அடிக்கி சொல்லியா? எல்லாம் பின்னாடி இருக்கிறே மகாராஜா கப்பம் கொடுத்தானா? ஐயோ குடிகாரனுக்கு என்ன மாதிரி சற்று போதை அறிவித்தது என்பதற்காக என் தோளிலே கைப்பட வசூல் பண்ண
ஆமா போதையெல்லாம் தெரிந்து விட்டது எனக்கு. போதையில் இருக்கிறது என்று தெரிந்து ஏய், ஏங்க இருக்கு நாலு கொடுக்கறது என்ன என்ன நடந்ததுங்க? யார் எடுத்தது? எந்த யாரு? அண்ணா, நீங்க ஏங்க குறுக்க வந்தீங்க? மதுரைக்கு கொஞ்சம் பயமா இருந்துட்டாரு. வந்து போதை ஏத்திட்டாங்க. போதை ஏத்திட்டாரா? நீங்க ஏங்க குறுக்க வந்தீங்க? குறுக்க வரவில்லை, அவனை அடிக்கத்தான் வாங்கி. மகாராஜா, சரி, எப்பொழுது இந்த அளவுக்கு நம்மளை மீறிவிட்டானோ இனிமேல் அவனை விடக்கூடாது. அமைச்சரே, எனக்கு வருகிற கோபத்துக்கு வாளால் அவன் சிரசை இந்த இடத்திலே கொய்து விடுவேன். ஆனால் நாட்டு மக்களுக்கு தூமைச்சரின் திடீரென்று எதற்காக இறந்தான் என்பது தெரியாமல் போய்விடும். ஆமாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு 3 ஆண்டு காலம் கப்பம் கட்டாத தூமைச்சரின் நிலைமை பார். அதை பார்த்து மற்ற அரசர்கள் ஓடோடி வர வேண்டும். அதற்கான யோசனை தாங்கள் தெரிவிக்க வேண்டும். என் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். அந்த சிரசுக்கு அந்த சிரசுக்கு 2 கண்கள் தான் பிரதானம். கண்ணை குத்தி இந்த காட்டுல விட்டுருந்தோம். ஆஹா, மகன் இருக்கிறார் என்ற மமதில்தானே இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார். மணிப்புரத்தில் இருந்து வரும் அவன் மகனை அவன் பார்க்கவே கூடாது. அவன் உயிரும் போகக்கூடாது. அவன் உயிரோடு வாழ்வதில் எந்த விதமான அர்த்தமும் இருக்கக்கூடாது. ஆகையினாலே தாங்கள் தெரிவித்தபடி ஊசியை பழுக்க வைத்து அவன் 2 கண்களையும் பிடுங்கி அவனை கொண்டு போய் காட்டில விட்டு யாரும் தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது. இது கெடுகிறது மன்ன நாடு என்று கப்பம் கட்டாத தூமைச்சரின் நிலைமை பார் என்று மற்ற சிற்றரசர்கள் என் அரண்மனை நாடி ஓடி வர வேண்டும். மகன் இருக்கிறார் என்ற மம்மதையா? எப்படி நான் மகனை பார்ப்பாய்? எப்படி மகனை பார்ப்பாய்? கெதகெது மன்னனை யார் எதிர்த்தாலும் இதுதான் நிலைமை. யாரும் அவனுக்கு தண்ணீர் கொண்டு போவார். ஏங்க அடிச்சது நீங்க தானே? நீங்க பிடிங்க. என்ன சோடா போல இருக்கிறது? நீங்களா குடிச்சிட்டீங்க? ஐயோ ஐயோ, அவனுக்கு அடிக்க மூத்த அது கூட கொடுக்காத சாப்பிட கற்களும் கொடுங்கப்பா. நாளைக்கு அவனை நம்மளை எதிர்ப்பா. அவன் மனைவி கொண்டு வந்து பத்மாட்சியை கூப்பிடுங்க. என்ன ராத்துக்கு கொண்டு வருது? எங்க போன போட்டு வர எங்க போன ஐயோ ஐயோ
நம் மகன் இல்லாத நேரம் பார்த்து இந்த மகன் சத்தியான் இல்லாத நேரம் பார்த்து எனது இரு கண்களை பிடுங்கி விட்டார்கள். கப்பம் பற்றவில்லை என்பதற்காக வேண்டி கதை கதை மகன் என் கண்களை பிடுங்கி விட்டாரே பத்மஸ்ரீ. ஐயோ சுவாமி, என் கண்களை பிடுங்கி விட்டார்கள். இல்லது உனது கண்களை பிடுங்கி விட்டானா? ஆண்டவா, ஆண்டவா, ஐயோ, இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை, பெண்ணென்று வாராமல், பெண்ணென்று வாராமல், அனைவரும் கண்களை பிடுங்கி விட்டானே. அட்டாக பாவி, கப்பம் பற்றவில்லை என்பதற்காக வேண்டி பெண்ணென்று வாராமல் உனது கண்களை பிடுங்கி விட்டானா? பத்மஸ்ரீ, பத்மஸ்ரீ, நம் மகளே கண்களை இழந்து துடித்து கூட இருக்கின்றோம். எப்போது நம் மகளை பார்க்க போகின்றோம்? எங்கே பார்க்க போகின்றோம்? எப்படி பார்க்க போகின்றோம்? தண்ணீருக்குள்ளே மீன் அழுதால் கண்ணீரை யார் பார்ப்பார்? அவர் அந்த வீணாகப்பட்டது தண்ணிக்குள் அழுதார். கண்ணீரை எப்படி பார்க்க முடியாதோ அதுபோது நாம் அழுது துடித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் கண்ணீர் இருந்தால் தன்னை கண்ணீர் வருவதற்கு பத்மஸ்ரீ. ஐயோ, உன் கண்ணில் நீர் வடித்தாள் என் நெஞ்சில். பத்மஸ்ரீ, நீ சாதாரணமாக அழுதாக நான் தாங்கிக் கொள்ள மாட்டேனே. நீ சாதாரணமாக அழுதாலே தாங்கிக் கொள்ள மாட்டேன். உன் கண்ணீரை பார்த்து துடித்து விடுவேன். உன் கண்களிலே ரத்த குருவில் வழிகின்றது. என் கண்களால் திறந்து பார்க்க முடியவில்லை. உங்கள் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உயிரும் கொட்டுதடி. நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உயிரும் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையோ கல்வம்மா என் உயிர் என்னவோ. கண்ணீர் வடிந்தால் என் நெஞ்சில் உயிரும் கொட்டுதடி. உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை மயமானதடி. உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை உதயம் ஆகுதடி. உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மணந்ததனால் நான் உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் மலர்ந்ததடி. நீர் வடிந்தால் உலகத்தில் உதிரம் கொட்டுதடி. பேருக்கு பிள்ளையுண்டு நீயும் பேருக்கு துணையுண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேசுக்கு விளக்கம் உண்டு. தேவையை யார் அறிவார்? எல்லா தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வமும் அறியும். வடிதான் இன்னைக்கு உள்ளம் கொட்டுதடி. வடிதான் இன்னைக்கு உதிரம் கொட்டுதடி. நமது மகன் இல்லாத நேரம் பார்த்து நம்ம இருவரும் கண்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போது பார்த்து போறோம். ஐயோ சுவாமி, என் கண்களை பிடுங்கி விட்டாலும் பரவாயில்லை, உங்கள் கண்களை பிடுங்கி விட்டார்களே, என் மனசு தாங்க முடியவில்லை சுவாமி. விளையாடு கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது, என்ன செய்வது ஆண்டவா? வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள்
பேர் சொல்லு. கொடிக்குளத்தைச் சேர்ந்த அர்ஜுன் ஆண்டார் அவர்கள் இங்கு தூய்மை சேனல் நடிக்கும் பாப்பாநாட்டைச் சேர்ந்த பிடிஎஸ் கண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அலையில்லா மகனே, எங்கே பார்ப்போம், எப்படி பார்ப்போம்?
Thank you.
உள்ள அண்டங்கள் இன்று வரை இயல் இசை நாடகம் மொத்தமே உருவாக்கியது அந்த கலைகள் நானும் ஒரு அங்கம் நடக்கின்ற நிகழ்ச்சியில் குரலுக்கு நிலைகொண்டு என்னையும் சார்ந்தவர்கள் நல்லாது இருக்குமாறு உங்கள் பற்பாதங்களை தொட்டு அன்பார் அறத்தார் பண்பார் பாசத்தார் நட்பார் கல்வியார் உளவார் கலையார் என் இசையார் என் சிறந்தாண்ட வணக்கத்துடன் நமக்கு நன்றி வணக்கம் 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 இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவிலே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருமடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு நல்லம் முல்லம் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் நல்ல காலுக்கு மெத்தை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி ஐயன் தீபம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பகீதம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பனாதல் கோடை கொண்டு ஐயனுக்கான சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து செய்தியாகவே நடனமிருந்து ஆத்திரவாதம் மாலையணிந்து ஏந்தியாகவே விரதமிருந்து பாட்டசாலையின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து பாட்டசாலையின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே தந்தை நதி போல் பொன்மைய கலையா பண்பையில் நீராடினே
மகனையும் பழுதொரு மன்னமாக வளர்த்து வருகின்றேன். இருந்த போதிலும் இல்லை தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் விடைபெற்று வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியான நாளான வெள்ளிக்கிழமை என்று ஜலக்கிரீடை செய்யப்போது வழக்கம். இன்றைய தாயிடத்தில் தந்தையிடத்தில் விடைபெற்று ஜலக்கிரீடை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் ஒன்றாக ஓடி வந்து விட்டேன். வழக்கமாக வரக்கூடிய தோழிகள் எல்லாம் யார் யார் வருகிறார்கள் என்று சற்று எதிர்நோக்கி பார்த்து வருவோம். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் தோட்டம் பாடி வரும் பாட்டு அவன் குரலே அவன் குரலே Oh
தந்தையர் நம் முன்னோர்கள். அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய செவிகளுக்கு நல்ல பல அரிய கருத்துக்களை கொண்டு செல்வது இந்த நாடக கலைஞர் வாயிலாக. காலம் கைகாலம் ஆகி போச்சியா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி பற்றி சொல்வதற்கிறாங்க. நடந்து கொண்டிருக்கும் நவ நாகரிக கலைகாலத்திலே இந்த அகரம் கிராம வாழ் மக்கள் நினைத்திருந்தால் எண்ணற்ற கலைஞர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து இருந்தாலும் கூட நாடக கலைக்கும் நாடக கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய இவ்வொரு கிராமவாசிகளுக்கு விழா பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய சார்பாக நாங்கள் சார்ந்திருக்கும் மன்னார்குடி இயலிசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த நாடகத்தின் அமைப்பாளருமான இவ்வூரை சேர்ந்த மண்ணின் மைந்தர் ராஜ நடிகர் அன்பண்ணா விஜயகுமார் அவர்கள் சார்பாகவும் மன்னார்குடி நாடக இயலிசை நாடக சங்கத்தின் பொருளாளர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. இத்தருணத்தில் உங்களுக்கு உறுத்தாக்கிகளும் நன்றி நன்றி நன்றி. தவத்தின் சங்கமோசம் எழுதிய நாடகங்கள் எண்ணற்ற நாடகங்களாக இருந்தாலும் கூட அரசு அங்கீகாரம் பெற்ற நாடகங்கள் 3. 1 ராமாயணம், 2 மகாபாரதம், 3 ஹரிச்சந்திரா. இந்த 3 நாடகங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற நாடகங்களாக இருந்தாலும் கூட இது இந்த மேடையிலே அரங்கேறி கொண்டிருக்கும் நாடகமானது காரணம் என்ற காரியம் என்று சொல்லக்கூடிய சத்தியவான் சாவித்திரி. இந்த நாடகம் பெண்ணின் கற்பின் மிகமையும் பதிவிரதா தர்மத்தை மடித்து சொல்லக்கூடிய நாடகம். ஆகவே என்ன பெண்களுக்கு உரிய நாடகம் இந்த நாடகம் சொல்லுவாங்க. பெண்கள் கூட்டம் குறைவாக இருந்தாலும் இல்லை வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறதால அழைப்பு விட்டுட்டீங்களா நீங்க? சரி பரவாயில்ல. உள்ளதை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஞான பயிர்கள் ஞான பறவைகளாக வழக்கமாக வரக்கூடிய இடத்திற்கு வர வேண்டியவர்கள் வந்துவிட்டால் காரியம் நடக்கும் என்னவென்று பார்க்கலாம். நான் வருவதற்கு முன்னதாக எனக்கு முன்னதாக எனது தோழியும் சுந்தரியும் சுமதியும் இங்கு வந்து காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று நீண்ட நேரமாகியும் இருவரையும் இதுவரை காணவில்லை. அரண்மனையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏது செய்து கொண்டிருக்கிற ஒருவரும் தெரியவில்லை. பார்ப்போம். சுமதியும் சுந்தரியும் வந்தவுடனே எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நந்தவனம் சென்று அங்குள்ள மலர்களை பெற்று தரமாக தொடுத்து பந்தாக உருட்டி சற்று பூப்பந்து விளையாடிய பிறகு ஜலக்கிரை செய்துவிட்டு அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஆண் மாடை ஆகாமல் ஆணின் கண்களில் படாமல் நாங்கள் எனது தாயின் தந்தை கண்ணை மிகப்பதுகள் பேணி காத்து வருகிறார்கள் என்னே. ஆனாலும் கூட இன்று வழக்கமாக இன்று என்ன நாள்? பௌர்ணமி வெள்ளிக்கிழமை. வழக்கமாக எப்போதுமே மாதம் ஒவ்வொரு பௌர்ணமி என்று வெள்ளிக்கிழமை நாளான அன்று ஜலக்கிரை செய்ய போது என்னுடைய வழக்கம். தாயிடத்தில் தந்தையத்தில் விடைபெற்று வந்துவிட்ட தோழிகள் இதுவரை காணவில்லை. யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று பார்ப்போம். அன்பிலாரெல்லாம் தமக்குரிய உரிய பிறர்க்கு தெய்வத்தான் முயற்சிதன் நெய்வரித்து புனிதரும் ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒரு வழி தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒரு வழி தேவன் என்று போற்றுவோம். அத்தை மயமானே, அத்தை மயமானே, அத்தை மயமானே, அத்தை மயமானே, அத்தை மயமானே, என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒரு வழி தேவன் என்று போற்றுவோம்.
காட்டுல காட்டுக்கு வந்திருக்கோம். காட்டு வரீங்களா? நந்தவனத்துக்கு. ஏங்க நான் யார் தெரியுமா? நான் தான் சாஸ்திரியோட தோழி. நான் தாங்க. கோழியா? என் பேர் தான் சுமதின்னு சொன்னாங்க. அதான் அந்த அம்மா பஞ்சாயத்து கூட்டம் மூணாங்க. என்னது கோழியா? ஆனா அந்த கோழி இல்லைங்க. கோழியா? தோழிங்க, நண்பர்கள். அது மாதிரி நாங்க நண்பிகள். நண்பிகள். நந்தியா? நண்பியா? நண்பிகள். நாங்களா நந்தவனத்துக்கு வந்திருக்கோம். ஆஹா, என்ன ஒரு இயற்கையான காட்சி, என்ன உள்ளது, என்ன ஒரு அழகு. இதோ அங்கு மீண்டும் தாய் பண்ணிருக்கு. ஏங்க நான் ஒருத்தரை காதல் பண்றேங்க. 1000 ரூபாய் இருந்தாலும் என் மனசுல ஒருத்தர் இருக்காரு. சொல்லவா? என்னங்க நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் தாங்க இருக்காரு. சொல்லவா? நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி கொடு தாங்கலை ஏங்குற. உன்னை பார்க்காம கண்ணு ரெண்டு தூங்காது, நீ பேசாட்டி என் மனசு தாங்காது. ஓய் நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன குறை சொல்லி கொடு தாங்கலை ஏங்குற. இன்னைக்கு நானும் அவளை ரெண்டு ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். அழகியா அழகியா எல்லாம் பாத்தீங்களா? இவதான் அவ. சொல்லுங்க.
அழகான பொண்ணுன்னா அழகான பொண்ணுடா, அழகத்தை கண்டுடா. அழகான பொண்ணுன்னா என்கிட்ட இருப்பதெல்லாம் உதவாத திறக்கிறான், உதவாத அங்கோட்டு இருக்கிறே, ஆகவோ போகிறே, ஆகத்தை பாதி. என்னடி இப்படி தூக்குற ஒரே தூக்கா எனக்கு இருக்கிற தூக்குறோம், உனக்கு இருந்தா தூக்கம். இல்ல ரொம்ப தூக்குறிய கேட்டேல அங்கே இதை பார்த்தேல இங்கே எங்கடி கூப்பிடுற ரெண்டு துண்டெடுத்து பந்தாக சுருட்டி ஐயோ வேணாம் கருசா போச்சு போ ஏண்டி எடுக்காதடி எனக்கும் ஒரே புழுக்கமா இருக்குது. ஆமாண்டி ஒரு நாளைக்கே உணவு கஷ்டமா இருக்க வருஷம் எல்லாம் என்ன ஏய், இயற்கைக்கு செயற்கைக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா உனக்கு ஆனா தான் மருந்து குச்சி செத்து வண்டி சாக வேண்டியது ஒரு நாளைக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. எப்படி நல்லா இருக்கியா நீனும் பொண்ணு நீனும் பொண்ணு நானும் பொண்ணு நீயும் பொண்ணு, அதே மாதிரி ராஜ தட்டுக்கிறடி என்னடி என்னடி நிமிந்து நிக்க வேண்டியதானடி. அடியே ஆமா ஜாயண்டி அடியே 1000 பேரை நான் பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைல நீ ஒரு வித்தியாசமா தானே இருக்க அழகா அடியே இது நீ அடிச்சோட கொஞ்சம் இறங்கி போச்சு. அவன் அடிச்சுடாடி ஐயோ பாவம் சுதி ஏத்துறா அதே நீ அடிச்சோட ஒரு பக்கம் இறங்கி போச்சு. நல்லா அடிச்சுக்க இந்த இருக்கிற வந்து அடிச்சுக்க இந்த நீ ரெண்டு தடுத்து குடுறி, நீ ரெண்டு அடி அடிச்சு குடுறி. அடியே ஆமா இங்க வா உன் கூந்தல் கருமையாகவும் இவ்வளவு நீளமாகவும் இருக்கிறதே இதற்கு என்ன காரணம் காலையில எந்திரிச்ச உடனே நல்லா ஷாம்பு போட்டு அலசிவிட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் தடவி 3 கிளைய பிரிச்சு ஒத்த சடை பின்னிவிட்டு படுக்கும் போது கட்டி ஆணில மாத்திடுவேன். ஆணையில கட்டுறியா ஓ அது சரி உன் முகம் இவ்வளவு பளபளப்பாகவும் இவ்வளவு வெண்மையாகவும் இவ்வளவு அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறதே இதற்கு என்ன தடவை ஆயா அதே பேரண ஓலி போட்டி யாரு பார்த்து என்னடி கேளுங்க மூஞ்சில பிசு பிசுன்னு போடுவாங்க பேரண ஓலி. பேரன் லவ்லடி பேரண ஓலி அது அதான் அந்த கனகார இல்லைன்னாரா அது மாத்திட்டாங்க தெரியுமா கம்பெனி வாங்குறது கம்பெனி இல்ல பான்ஸ் பிரைட் பியூட்டின்னு வந்திருக்குடி எல்லாம் இருக்கேதா சேர்க்கேதா. ஆமாண்டி அப்புறம் என்ன கேக்குறீங்க? ஆமா ஆமா உன் ஆடை ஆபரணங்கள் அழகாக இருக்கிறது இது எங்கே வாங்கினாய் பாவார் என்று கேட்காங்க மக்கள் இதை எடுக்கிறதுக்கு தான் போடா 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 போடா. எங்கடி போன ஆமா மங்க ஊரை ஊரா சுத்தி காலையில இருந்து ஊரை சுத்தி ஊருக்கு போடா. ஊர் சுத்தி போயிடுந்தியா மங்கோட பாடு தானே அது ஆமா நான் உனக்கு கேட்கவா அவங்களுக்கு அங்க எத்தனை ஆட்டு போட்டுருக்கு. அடியே ஏதோ உன்னிடம் இருக்கிறது அதை அறியாமல் விட மாட்டேன் அதுவரை உன்னை தொட மாட்டேன் எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்னடி அது என்கிட்ட ஒண்ணு மட்டும் என்கிட்ட இல்லாத ஒண்ணு இருக்கு என்கிட்ட ஒண்ணு மட்டும் மாதிரி இருக்கு. 3 வச்சிருக்கேன். ஐயா! கடமை கல்வி கட்டுப்பாடு. ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நீ அப்புறம் என்ன கேக்குற நீ? ஆமா வேற என்ன என்னடி இது தொப்பை வாடி இருக்குற தொப்பை சுத்தி என்ன இருக்கு எங்க இல்ல உனக்கு என்ன இருக்கு நிறைய ஆமா எனக்கு உன்கிட்ட இல்லாத என்கிட்ட என்ன மாதிரி இருக்கு? வேற ஒண்ணும் இல்லடி. சொல்லு. நீ கேக்குறது எனக்கு புரியுது. என்ன இந்த மீசை எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அதான் சொல்றேன் ஆமா எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களா ஆம்பளை புள்ள வேணுங்க. ஐயா எங்க அப்பா வேண்டிக்கிட்டாங்களா பொம்பளை புள்ள வேணும். பாவம். அந்த சாமி பாகுபாடு இல்லாம இதோட ஆம்பளையாவும் ஆ. இதோட பொம்பளையாவும் ஆ. இதுக்கு கீழே பீடா வராம வர்றா அவளடியே போங்க பூ
பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நாளை அப்படியே ஆர்எஸ் மங்கலம் போகிறது இல்ல சேர்த்து சொல்றாரு என்னடி இது ஒரு 4 பஸ் ஏறி இறங்குவோம். எதுக்கு நல்ல காசு நிற்போம். நல்ல காரணம் நீ மிரட்டி வாங்குவது தெரியுமா உனக்கு கொடுக்கலாம் சண்டை கொடுக்க. கொடுக்க திட்டுறாங்க ஆமாண்டி. பேசுறது சரி நம்ம வந்துட்டோமே நம்ம சாத்தியமா பாத்தியா அவங்க அம்மா தானே? அவங்க அம்மா எதுக்குடி அம்மா சாத்து பாத்தியா அம்மா தானே? கூப்பிடுறீ. கூப்பிடவா ஏன் பயப்படுற அழகா அமைதியா அடக்க ஒடுக்கமா கூப்பிடுறீ பொம்பளைனா அடக்க ஒடுக்க வேணும் உனக்கு அடக்க ஒடுக்கம்னா இது என்னன்னு தெரியுமா இதை விட ஒரு அடக்க ஒடுக்கமா வரும். ஏய், அடக்கம்னா என்னன்னு சொல்லு என்னது? அடக்கம்னா என்ன இதை காட்ட முடியாது. ஆமாண்டி. அடக்கம்னா அப்படி அதுக்கு வந்து போது அம்மா சரி. அம்மா கூப்பிடுற பாரு. கூப்பிடுறீ மா காலைக்கு கண்ணை விட்டு வித்துது. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. அம்மா